பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அநேக பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் கண்ணீரோடும் வியாதியோடும் வந்தவர்களுக்கு ஆண்டவர் இந்த பிரச்சனைகளிலிருந்து போராட்டங்களிலிருந்து கஷ்டங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறவராக இருந்தார். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை இவர்களை குணமாக்கினார். பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார். குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிடும்படியாக வெறும் 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிடத்தக்கதான வல்லமைகளை அவருக்குள்ளிருந்து வெளிப்பட்டது. அவர் வார்த்தையிலும் கிரையிலும் வல்லமுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். செயல்களிலே அவர் மனதுருக்கமுடைய அன்புள்ள தெய்வமாக இருந்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து அநேக துக்கத்தோடும் கண்ணீரோடு வந்தவர்களுக்கு அவர் சந்தோஷத்தை விடுதலை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். அவர் தேவனுடைய குமாரன், ஜீவனுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, அதுதான் இங்கே வேதவசனம் சொல்லப்படுகிறது. லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை பாருங்க. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய விரல், தேவனுடைய கரம் சாதாரணமானது அல்லங்க. தேவனுடைய கரமானது வானத்தை பூமியை உண்டாக்கி இருக்கிறது. அந்த சராசரங்களை படைத்திருக்கிறது. தேவனுடைய விரலானது மனிதனை உருவாக்கி இருக்கிறது. மனிதனாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறது. தேவனுடைய விரலானது அற்புதங்களை அடையாளங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனுடைய விரலினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறேன், ஆகினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு? ஏன்னா நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். நான் பிதாவினால் அனுப்பப்பட்டவர். நான் பரிசுத்தமான தேவன். நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி வந்திருக்கிறேன். உங்களுக்கு நித்திய ஜீவ வாழ்க்கை கொடுக்கும்படி வந்திருக்கிறேன். பிதா என்னை அனுப்பியிருக்கிறார். உங்களுடைய பாவங்களை, சாபங்களை, பிசாசை, மரணத்தை ஜெயிக்கும்படி என்னை அனுப்பியிருக்கிறார். ஆகினாலே நானும் தேவனும் ஒன்றாயிருக்கிறோம் என்பதற்காக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை விட முக்கியமான விஷயம் என்ன பாருங்க. 14ஆம் வசனத்தில் சொல்லப்படுறது, பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேச ஆரம்பித்தார். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசு பிடிச்சதுனால அவன் ஊமையா இருக்கிறான் பாருங்க. அவன் ஊமையா இருக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையில பேச முடியல. அப்படிப்பட்ட கட்டிலிருந்து, அப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை விடுதலையாக்குறான். அவன் பேச ஆரம்பித்தான். அப்ப இத்தனை ஆண்டுகளுடைய வாழ்க்கையில பிசாசு ஊமையனாக, பேச முடியாதவனாக அவனுடைய வாழ்க்கை என்ன செய்து கட்டப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒருவனை தேவனுடைய விரலினாலே அவனை சுகப்படுத்தி அவனுடைய பேச வைத்து ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அன்புக்குரியவர்களே, அப்படி இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாருக்குள்ளும் ஒரு பேச்சு உண்டானது. என்னன்னா பாருங்க, அவர் பேல்சோபலை கொண்டு பிசாசை துரத்துகிறார். அவர் பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, நாம் ஊழியம் செய்யும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, தேவனை நம்பி இருக்கும் பொழுது, தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவரை நம்பி நாம் ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது, இல்லை ஒரு பிசினஸ், ஒரு தொழிலை செய்யும் பொழுது அநேக நம்மை வேறு விதமாய் பேசத்தான் ஆரம்பிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை பேசியிருக்காங்க இல்லையா, நம்மளே பேசுவாங்க. ஆனால் நீங்கள் மன உறுதியோடு நின்று விசுவாசத்தில் நிலைத்திருந்து தேவனுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு, அவருடைய பாதத்தை பிடித்துக்கொண்டு, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு, அவருடைய சித்தத்தை பிடித்துக்கொண்டு நாம் நடப்போம் என்றால் நாம் தாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை, அடையாளங்களை நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாங்க, இவர் பேல்சோபினாலே பிசாசுகளை துரத்துகிறார் என்று சொல்லி.
அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பெயல்செபூலினால் என்ன செய்யல, இந்த பிசாசு துரத்தலப்பா, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். ஹல்லேலூயா. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, இன்றைக்கு நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய கரம் தேவனுடைய விரலாய் மாறப்போகிறது. உங்களுடைய கரம் இயேசு கிறிஸ்துவின் கரமாய் மாறப்போகிறது. உங்களுடைய கரம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட கரமாய் சரீரமாய் மாறப்போகிறது. ஏனென்றால் கர்த்தர் உங்களை கொண்டு பிசாசுகளை துரத்துகிற வல்லமையை, அதிகாரத்தை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எப்படி கட்டப்பட்டதோ அப்படியே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கர்த்தர் உங்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை நிச்சயம் கட்டி எழுப்ப போகிறார். ஆமென். பிசாசு இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படாதபடிக்கு எல்லா ஜனங்களுடைய இருதயத்தும் கண்களையும் செவிடையும் அவன் ஊமையாக்கி வைத்திருக்கிறான். கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்டவருடைய கண்கள் திறக்கப்படும்படிக்கு, செவிகள் திறக்கப்படும்படிக்கு, இருதயம் திறக்கப்படும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை உங்களை கொண்டு செயல்பட போகிறது. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. உங்களை கொண்டு தேவனுடைய வல்லமை அக்கினியாய் பொழிந்தருளப்பட போகிறது. தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஒன்று. ரெண்டாவது பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. தேவனுடைய விரல்னால, கர்த்தருடைய விரல் எப்படி செயல்படுது பாருங்களேன். யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் ஒலிவ மலையிலிருந்து ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகர் பரிசேயர் எடுத்து கொண்டு வந்து அவர் நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டால், இப்படி பிடிக்கப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அவர் மேல் குற்றம் சுமத்தி கொண்டே இருந்தார்கள். அப்ப பாருங்க, எல்லாரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அவர் என்ன சொல்றார் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ இயேசு குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லேறிய கடவான் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் என்ன செய்தாக போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறொரும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒரு நாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையே என்றார்கள். அதற்கு அவர், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சகோதரி பாவம் செய்து ஸ்திரீயானவள் மாட்டிக்கொள்றார். யூதர்கள் வழக்கப்படி அவர் கல்லெறிஞ்சு கொல்லப்படணும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் தரையில தன் விரலினாலே எழுதுறார். என்ன எழுதியிருப்பாரு அங்க சொல்லப்படலை. ஆனால் அவர் எழுதினதை அவர் வாயில சொல்றார். அவர் எழுதினதை அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரா? உங்களில், பாருங்க, அழகா அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது அவள் மீது கல்லேறிய கடவான். உங்களில் பாவம் இல்லாதவர்கள் பாருங்க, அது சொல்லி முடிச்சு ஆண்டவர் தலையை அதை எழுதிட்டு குனிஞ்சு பார்க்கிறாரு. சிறியோர் முதல் பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருவராய் அந்த கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? தேவனுடைய விரலானது, இயேசு கிறிஸ்துவின் விரலானது அந்த எழுத்தின் மூலமாகவே பாவத்தை மன்னித்தது. அவர் எழுதின அந்த வார்த்தையானது அநேகர் குத்தப்பட்டார்கள். ஏன்னா எல்லாரும் தவறு செய்கிறோம், எல்லாரும் பாவம் செய்கிறோம், எல்லாரும் கீழ்ப்படியாமல் போகிறோம், எல்லாரும் தேவ பக்தி இல்லாமல் இருக்கிறோம், எல்லாமே தேவனுக்கு ஒரு சில காரியங்கள் நாம் பயப்படாமல் போய்விடுகிறோம். பெரிய பாவம் செஞ்சதா பாவம் இல்லை, கீழ்ப்படியாமே பாவம் தான். தேவனை ஆராதிக்காது பாவம் தான், ஜெபிக்காது பாவம் தான், வேத படிக்காது பாவம் தான், இல்லையா? அப்ப இயேசு சொல்றாரு இல்லையா, நீங்களாம் நியாயப்பிரமாணத்தை சரியா கை கொள்றீங்களா? சரி, அப்படி கை கொள்றீங்கன்னா உங்கள யார் பாவம் செய்யாம இருக்கிறீங்களோ நீங்க முதல்ல அடிங்க. கட்டளை கொடுத்தது அவர் தானே, பிரமாணத்தை எழுதுனதே அவர் தாங்க.
அப்ப பாருங்க, பிரமாணத்தை எழுதினவரே சொல்றாரு, கட்டளை எழுதினவரே ஆண்டவர் சொல்றாரு, எப்ப உங்களை யாரு பாவம் இல்லையே முதல் கல் எடுத்து அடி. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம நிறைய பேர் மேல கல் எடுத்து அடிக்கிறோம். நிறைய பேர் மேல நம்ம என்ன செய்யறோம்? பழி போடுறோம், நிறைய குற்றப்படுத்துறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள பாவம் இல்லை, குறை இல்லை, குற்றம் இல்லைன்னா நீ மற்றவங்க மேல கல்லடி. சரியா? நீயே முதல்ல உன்னை சரி பண்ணி கொள்ளணும். நீ சரியில்லாத பொழுது மற்றவங்களை என்ன செய்யாத? கல் எடுத்து அடிக்காத ஆண்டவர் சொல்றார். அதுதான் தேவனுடைய ஃபார்முலா. நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து அறியணும் இல்லையா? மற்றவனை குறை சொல்லுகிறதுக்கு நீ யாருன்னு சொல்றாரு? உன் கண்ணில் நீ உத்தரத்தை வச்சுக்கிட்டு இல்லையா, உன் கண்ணில் அழுக்க வச்சு நீ ஏன் சொல்ற? அன்புக்குரியவர்களே, இங்க நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு. அவர் எழுதினால், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதலாவது கல்லெறி கடவான் என்று சொல்லி. யாரும் அவளை ஆக்கினை தீர்க்க முடியல, யாரும் அவளை கல்லெடுத்து அடிச்சு அவளை கொல்ல முடியல, யாரும் அவளுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியல. அப்ப இயேசு சொல்றாரு, யாரும் உன்னை ஆக்கினை தீர்க்கலையா? அப்ப நானும் உன்னை ஆக்கினை தீர்க்கவில்லை. போய் நீ பாவம் செய்யாதே. இனி நீ பாவம் செய்யாதமா, இனி மனம் திரும்பு, உன் வாழ்க்கையை மாற்றிக்க. அன்புக்குரியவர்களே, அதுதாங்க. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஒரு தர தேவனுடைய கரம் நம்மை தூக்கி விட்டது, ஒரு தர நம்மை பாவத்தை மன்னிச்சிருச்சு, ஒரு தர நமக்கு நித்திய ஜீவ வாழ்க்கை கொடுத்து விட்டது, ஒரு தர சாபத்திலிருந்து நம்ம தூக்கி பரிசுத்த பிரியமானவருடைய சாபத்திலிருந்து தூக்கி ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நம்ம நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு தர நம்ம மீட்டெடுத்திருக்கிறார், ஒரு தர செழிப்பின் பாதையில நம்ம நடத்தும்படி தூக்கி எடுத்திருக்கிறார், குறைவுகளை நிறைவாக்கி இருக்கிறார், சமாதானத்தை சந்தோஷத்தை விடுதலை கொடுத்திருக்கிறார். நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க, மேன்மை அடைய, அவருடைய உன்னத மகிமை உன்னத ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கர்த்தர் பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்திருக்கிறாரே. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை ஆக்கினை கொடுத்து உட்படுத்தும்படிக்கு, நம்மை நரகத்தில் தள்ளும்படிக்கு அவர் இங்கே வரவில்லை. நம்மை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து மீட்டெடுக்க அவருடைய சொந்த ரத்தத்தையே சிந்தின ஆண்டவர். அவர் சரீரத்தை பிட்டு கொடுத்த என் தெய்வம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இனி யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, யாரையும் கல்லெறியாதீங்க. நம்மை நாமே சோதித்தறிந்து இயேசு சொல்றாரு, இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்து ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். அதனாலே ஒளி நமக்குள்ளே வீசப்பட்டிருக்கிறது, மகிமையின் பிரகாசம் நமக்குள்ளே வீசப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய வெளிச்சத்திலே நாம் நடப்போம், அவருடைய மகிமையில நாம் நடப்போம், அவர் கொடுத்த பரிசுத்தத்தில் நடப்போம், அவருடைய நீதியில நடப்போம், அவருடைய மகிமையில நடப்போம், அவருடைய நித்திய ஜீவ வாழ்க்கையில் நடப்போம். அவர் நமக்கு வைத்திருக்கிற ஜெயத்தின் பாதையில நாம் நடப்போம், சத்திய பாதையில நடப்போம். கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தபடி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, யாத்ராகம புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, வாசிக்கிற பாருங்க 17ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்படியே செய்தார். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டினான், பூமியின் மேல் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருகஜீவன் மேலும் பேன்களா, எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதிகளெல்லாம் பேன்களா இருந்தது. மந்திரவாதிகள் தங்கள் மந்திர விதையினாலே பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. பேன்கள் மனிதர் மீதும் மிருகஜீவன் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவருடைய செவி கொடாமற் போனான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய திட்டம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கணும். ஏன்னா அவங்க அடிமைத்தனத்தில் துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பாடுகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உபத்திரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தினந்தோறும் அடியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு நாள் கூக்கரல் இடுறாங்க. அவர்களை ஆண்டவர் பார்த்தார், அவருடைய வேதனை, அவருடைய துக்கத்தை பார்த்தார். அவர்கள் கூக்குரலை கர்த்தர் கேட்டார், அவர்களை விடுவிக்கும்படி இறங்கி வந்தார். என் அன்புக்குரியவர்கள், இன்றைக்கும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகள், உங்கள் கூக்குரலை, உங்களுடைய சத்தத்தை, உங்களுடைய ஜெப சத்தத்தை, உங்களுடைய வேண்டுதலை, உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் இறங்கி வந்திருக்கிறார். எதற்காக? தேவனுடைய வல்லமையுள்ள விரல், தேவனுடைய மகிமை நிறைந்த அவருடைய விரல், அவருடைய அபிஷேகம் நிறைந்த விரல் உனக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படி, ஹல்லேலூயா, உங்களை விடுவிக்கும்படிக்கு. எங்க நடக்கிற சம்பவம் என்ன?
கர்த்தர் மோசேயை கொண்டு ஆரோனை கொண்டு அங்க அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டார். பாருங்க, அவர் வச்சிருந்த கோலை போடுறாரு, சர்ப்பமும் மாறுது, மறுபடியும் வாழை பிடிக்கிறார். அதே போல மந்திரக்காரர் போடுறாங்க. ஆனால் மோசேயுடைய கோல், அவருடைய கோல்கள் எல்லாம் சர்ப்பத்தெல்லாம் விழுங்கி போட்டது என்று வேதம் சொல்லப்படுகிறது. மோசே செய்யறது போலவே அங்க இருக்கிற எகிப்தின் மந்திரக்காரர்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் இங்க இந்த 4வதாய் செய்யும் பொழுது, இந்த 4வது ஒரு அற்புதத்தை மோசே செய்யறாரு. பேன்களை கொண்டு வர்றாரு எகிப்து தேசம் முழுவதும். அப்படி வரும் பொழுது இங்க நடக்கிறது என்னன்னா, மந்திரவாதிகளும் செய்யறாங்க. தவளைகளை அவர் வர வச்சாரு, அவங்களும் வர வைக்கிறாங்க. அவரு கோலை பாம்பா மாத்தினாங்க, அதுவும் அவங்க வர வச்சாங்க. தண்ணீரை ரத்தமா அவங்களும் மாத்தினாங்க. பாருங்க, இப்படி ஒவ்வொன்றும் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒவ்வொன்றும் செய்ய செய்ய என்ன ஆயிட்டுன்னா, நாங்களும் செய்வோம் அப்படின்னு செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க நடக்கிற சம்பவம் என்னன்னா, இவங்க பிரயாசப்படுறாங்க. அந்த மந்திரக்காரர்களாலே மோசேயின் கரத்தில் இருக்கிற தேவனுடைய வல்லமையின் விரல், தேவனுடைய கரத்தை அவர்களால் ஒன்று செய்ய முடியவில்லை. தேவனுடைய வல்லமையை மேற்கொள்ள முடியவில்லை. தேவனுடைய கிரியை மேற்கொள்ள முடியவில்லை. தேவனுடைய சக்தி அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. தேவனுடைய மகத்துவத்தை, மகிமை அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. அவளுக்குள்ளே பயங்கரமான நடுக்கம் வந்துவிட்டது. அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், இது தேவனுடைய விரல். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவருக்கு முன்பாக மந்திரமோ சூனியமோ இல்ல பில்லி சூனியக்காரர்களோ எத்தனை பேரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியும் என் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, என் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். எனக்கு தேவனுடைய வல்லமை உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு எகிப்தில இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குறதற்கு தேவன் மோசே கரத்தில் அற்புதங்களை, அடையாளங்களை, தேவனுடைய வல்லமை கொடுத்து அனுப்பினாரே, அதே போல இன்றைக்கு உன் தேவனுடைய வல்லமை உள்ள அற்புதங்களை செய்கிற சக்தியை, தேவனுடைய குணமாக்க வரங்களை, அற்புதம் செய்கிற சக்தியை கர்த்தருடைய கரத்தில் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பயப்படாதீர்கள். மந்திரக்காரனுக்கு சவால் விடும்படி, பிசாசின் கிரியைகளுக்கு சவால் விடும்படிக்கு, பொல்லாத சத்துடைய கிரியைகளுக்கு சவால் விடும்படிக்கு தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். மந்திரக்காரனோ சூனியக்காரனோ அங்க தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியலங்க. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எவனும் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. யாரும் நிற்க முடியாது. இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எந்த ஒரு பிசாசு நிற்க முடியலையே, காற்று கடலை நிற்க முடியலையே, உங்களுக்கு முன்பாக நீ நிற்க முடியாதுங்க. நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. மந்திரக்காரர் சொன்னார்கள், இது தேவனுடைய விரல். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை, மகத்துவமுள்ள காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறார். உங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம். அவன் படுகிற பிரயாசம் எல்லாம் வீணாய் போக போகிறது. நீங்கள் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் சக்சஸ் ஆக, ஜெயமாக மாறப்போகிறது. நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள், ஜெயிக்க போகிறீர்கள். ஏனென்றால் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். பயப்படாதீர்கள். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. சத்துருக்கள் சொல்வார்கள், இது தேவனுடைய விரல், தேவனுடைய செயல், தேவனுடைய மகிமை என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார், உங்களை உருவாக்க போகிறார். அது மாத்திரமல்ல, உங்களை சுற்றிலும் தேவனுடைய வல்லமை உங்களை பாதுகாக்க போகிறது. கர்த்தருடைய கரம் உங்களை சுமந்து நடத்த போகிறது. என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் தேவனுடைய விரலினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறேன், அதனால் தேவனுடைய ராஜ்யம் வந்து இருக்கிறது. ஆமென். தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை இயேசு கிறிஸ்து துரத்தினது போல உங்களுடைய கரத்தை கொண்டு, உங்களுடைய விரலை கொண்டு கர்த்தர் பிசாசுகளை துரத்த போகிறார். அடுத்து சொன்னார், அவருடைய விரலில் குனிந்து எழுதினாராம், உங்களில் எவன் பாவம் இல்லையே முதலாவது கல்லீரல். எல்லாரும் போயிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்திருந்தார்கள். ஆனால் பரிசுத்தமுள்ள தெய்வம் அங்கே இருந்தார், நீதிபரர். அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால நம்ம மீட்கும்படி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயினுடைய பாவத்தை மன்னித்தார். போய் நீ பாவம் செய்யாத, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது.
அன்புக்குரியவர்களே, அந்த விரல், தேவனுடைய கரம் அந்த பாவத்தை மன்னித்தது. உனக்காக எனக்காக அவருடைய விரலில் கரங்களில் ஆணி அடித்தார்களே, ரத்த சிந்தினார். அதே கரம்தான், அதே விரல் தான் நம்மை அழைத்துக் கொள்கிறது. இன்னைக்கு அநேகருடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கதாய் உன்னையும் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவர் அப்படிதான் சொன்னார், நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படும், அது மன்னிக்கப்படும். மன்னிங்க, அநேகரை மன்னிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். அடுத்து மந்திரக்காரனுக்கு சவாலாய் தேவன் உங்களை மோசே ஆரோனை போல கர்த்தருடைய விரல் உங்களோடு கூட இருக்கிறது, தேவனுடைய வல்லமை உங்களிடம் இருக்கிறது, தேவனுடைய சக்தி உங்களிடத்தில் இருக்கிறது, அவரை விட ஒரு சக்தி வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், விரோதிகள் பயந்து நடுகத்தக்கதாய், அவர்களுடைய மந்திரங்களை அழிக்கத்தக்கதாய், அவருடைய செயல்களை, கிரியைகளை அழிக்கத்தக்கதாய் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே வெளிப்பட போகிறது, கிரியை செய்ய போகிறது. ஆமென். அடுத்தபடியாக கடைசியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலைகள், தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள், 10 கட்டளைகள், அது மாத்திரம் இல்லைங்க, பரிசுத்த வேதாகம தேவ ஆவினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினாலே இந்த சத்தியத்தை பிடித்து கொண்டு, வேதத்தை பிடித்து கொண்டு, அவருடைய சத்தியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ, இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, அப்படி சத்தியத்தை பிடித்து கொண்டு தேவ வார்த்தைக்கு பயந்து அவரையே குடும்பமாய் சேவிப்போம் என்றால், அவரையே பற்றி கொள்வோம் என்றால், அந்த வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தையானது நம்மை பழக்க வைக்கும், நம்மை தைரியப்படுத்தும், நம்மை உருவாக்கும், நம்முடைய அக்கினியாய் மாற்றும். அவருடைய வார்த்தையானது அவருடைய சித்தத்தை செய்ய வைக்கும். அவருடைய வார்த்தையானது நம்மை பிழைக்க வைக்கும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். அவருடைய விரலினால் எழுதப்பட்ட வார்த்தையை கை கொண்டு நடக்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் இருப்போம். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய தொழில், உங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட தேவனுடைய சத்திய வசனங்களை பிடித்து, அவருடைய வார்த்தைகளை பிடித்து நாம் நடக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவினால் அருளப்பட்ட தேவ சத்திய வசனங்களை நாம் பிடித்து அவருடைய வார்த்தையை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். வந்து பலிக்குங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவரை மாத்திரம் நம்புங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க, உண்மையும் பரிசுத்தமாக இருங்க. என்றைக்கு அவர் வரப்போகிறார், பிரியமானவருடைய பிள்ளைகளே, அவர் வரப்போகிறார். என்றைக்கு வரப்போகிறார் நமக்கு தெரியல. அதனால் தெரியாதபடினாலே, அவர் என்னைக்கு வரப்போகிறார் நமக்கு தெரியாதபடினாலே, அவர் வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம், பரிசுத்தப்படுத்துவோம், காத்துக்கொள்வோம். மரணதா, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், நியாயத்திற்கு வரப்போகிறார். அந்த பெண்ணை எப்படி அவர் ஆக்கினைக்குட்படுத்தவில்லையோ, நம்மையும் ஆக்கினைக்குட்படுத்தாதபடிக்கு அவருடைய நித்திய ராஜ்யக்குரியவர்களாய் அவருடைய மார்போடு நம்மை அணைத்து கொள்ளும்படி, உண்மை உத்தமுள்ள பிள்ளையே, ஊழியக்காரனே என்று சொல்லி அழைத்து கொள்ளும் பொழுது எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்காக நாம் காத்திருப்போம், உண்மையாக இருப்போம், உத்தமமாய் வாழுவோம், கர்த்தருடைய சத்தியத்தில் நிலைத்து இருப்போம், நீதியில் நிலைத்து இருப்போம், பரிசுத்தத்தில் நிலைத்து இருப்போம், ஜபத்தில் நிலைத்து இருப்போம், சத்தியத்தில் நிலைத்து இருப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஆத்தும அறுவடை செய்வோம். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே தேவனுடைய விரலினாலே நீர் பிசாசுகளை துரத்தினீர், அற்புதங்களை செய்தீர், வியாதிகளை சுகப்படுத்தினீர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினீர். அப்பா, பாடையை தொட்டீர், சுகப்பாடு, மரித்தவன் உயிரோடு எழுப்பினார். தலித்தகமே என்று சொன்னீர், சிறு பெண்ணை எழுப்பினார். பேதுரு மாவி ஜுரமா இருக்கும் அவர்களை தொட்டு சுகமாக்கினீர். ஆண்டவரே, குருடனா இருந்த அவனுக்கு ஆண்டவரே சேற்றினாலே, ஆண்டவரே உமைநீரினாலே சேற்று உண்டு பண்ணி அவனுடைய கண்களை பூசி பார்வையடையும்படி செய்தீர். எத்தனை அற்புதமான கரம், உடைய கரம். பிசாசுகளை துரத்தினீர், குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினீர். அப்பா ஆண்டவரே, எத்தனையோ பேருடைய பாவங்களை மன்னித்தீர். அப்பா, முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய தெய்வமே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய அக்கினி வெளிப்படட்டும், உம்முடைய அபிஷேகம் வெளிப்படட்டும். உம்முடைய ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தைகள், உம்முடைய கரம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்து உயர்த்துவதாக. ஆண்டவரை கர்த்தர் நீர் பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர் என்பதை நிரூபித்து காண்பிப்பீராக. அவளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துடிக்கிறீர்களை அழிக்க தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும்பா. உம்முடைய வல்லமுள்ள விரலானது இறங்கி வரட்டும்.
இப்பொழுது சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கரங்களிலும் இருக்கிற 10 விரல்களும் தேவனுடைய விரலாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் விரலாய் மாறட்டும். பரிசுத்தாவின் விரலாய் மாறட்டும். இப்பொழுது கரங்களிலே தேவ அபிஷேக தேவ அக்கினி ஒளிந்தருளப்படட்டும், பொழிந்தருளப்படட்டும், பொழிந்தருளப்படட்டும். இப்பொழுதே ஜீவ நதியாய் அக்கினி ஊட்டப்படட்டும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய விரலாய் மாறுவார்களாக. அவருடைய கரங்களினாலே அற்புத அடையாளங்களை செய்யுங்கப்பா. ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நரகத்துக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்கட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பரலோக ராஜ்யம் கட்டப்படட்டும். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் பரலோக ராஜ்யம் ஆண்டவரே கட்டப்படட்டும். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் பரலோக ராஜ்யம் வரட்டும். அதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை உம்முடைய ஆண்டவரே வல்லமை அனுப்பி அவருடைய கரங்களை வல்லமையாய் மாற்றி, உம்முடைய வல்லமுள்ள கரமாய் அவர்கள் கரங்களை மாற்றி பயன்படுத்துங்கப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமுள்ள கரத்தை நீட்டி கண்ணீரோடும் வியாதியோடும் பிரச்சனையோடும் போராட்டங்களோடும் ஆண்டவரே தடைகளோடும் தோல்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க சுவாமி. ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. ஒரு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வரட்டும்ப்பா. தடைகள் எல்லாம் உடைங்க. பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் சுபதை கேட்ட எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வல்லமுள்ள விரல் கரமானது உங்களுக்குள்ளே கடந்து வந்து உங்கள் கரத்தையும் தேவனுடைய விரலாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் விரலாய் மாற்றிட்டு இன்று ஆண்டவர் உங்கள் நடுவில் அற்புத அடையாளங்களை செய்து உங்களை மகிமைப்படுத்த போகிறார், உங்களை கனப்படுத்த போகிறார். தேவனுக்கே மகிமை செலுத்துங்க. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.